மோட்டோ அவனோட வீரத்தை காட்டணும்னு தொடியா துடிக்கிறான்ல, அவனை இப்ப நான் எப்படி மாட்டி விடுறேன்னு பாரு. பசமா சிக்கல்ல மாட்டி விடுறேன். அதுல மாட்டிக்கிட்டு அவன் தெரு தெருன்னு முழிக்கணும். அதுக்கப்புறம் வீரங்கிற வார்த்தையை அவன் வாயில வரக்கூடாது. என்ன சூப்பரா பஞ்ச் டைலாக் சொல்றீங்க? என்ன சொல்ற நம்பர் 2? இங்க பாருங்கடா, இப்ப பஞ்ச் டைலாக் முக்கியம் இல்ல, அவனை நம்ம பஞ்சர் ஆக்கணும். மோட்டோவை மாட்டி விடுறதுக்கான வழியை யோசிக்க. அந்த சொட்ட தலையனை நான் உண்டு இல்லன்னு பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? அவன் தானா போய் ஏதாவது ஒரு ஆபத்துல மாட்டிக்கணுமே. பிரமாதம். என்னோட இந்த குட்டி மூளையில இப்போ ஒரு சூப்பர் சதி திட்டம் உதிச்சிருக்கு. பாஸ், டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாஸ். சஞ்சய் ராமசாமி மாதிரி மறந்துட போறீங்க. வாய மூடு. நான் சொல்றது கவனமா கேளு. இந்த ஒட்டுமொத்த நகரத்திலயும் நான் சொல்றதை இப்பவே கிளப்பி விடுங்க. கருப்பு மலையோட உச்சியில யாராலையும் ஏற முடியாதுன்னு சொல்லுங்க. அது ரொம்பவே டேஞ்சரான இடம். யாராவது அங்க போனாங்கன்னா திரும்பி உயிரோட வரவே மாட்டாங்க. என்னமா ஐடியா பண்றீங்க? உங்களோட இந்த ஐடியாவை ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்லிடுறேன் பாஸ். உவே கிளம்புற பாஸ். எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. நல்ல கவனமா காது கொடுத்து கேளுங்க. கருப்பு மலை உச்சிக்கு இது வரைக்கும் யாருமே போனதில்லை. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். அந்த இடத்துக்கு போன யாருமே இது வரைக்கும் திரும்பி வந்ததில்ல. அந்த மாதிரி இடத்துக்கு போறதுக்கு யாருக்குன்னா தைரியம் இருக்கா? நான் அந்த இடத்துக்கு கண்டிப்பா போக போறேன்டா. போறது மட்டும் இல்லாம என் வீரத்தையும் நான் அங்க நிரூபிச்சுட்டு வரேன். ஒட்டுமொத்த புர்புரி மக்களும் என்ன பாராட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம என் வீரத்தை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. அடே மோட்டு, உனக்கு என்ன புத்தி கித்து கேட்டு போச்சா? வர பிரச்சனையில எதுக்குடா பெட்ஷீட் மாதிரி எடுத்து நீயே போத்திக்கிற? வீரம் விளைஞ்ச மண்ணில பிறந்துட்டு எல்லா இடத்துலயும் பிரச்சனையில போய் நீயே மாட்டிக்கிற மோட்டு. இல்ல பத்தலோ, இந்த சவாலை நான் கண்டிப்பா ஏத்துக்க தான் போறேன். ஏன்னா அதிர்ஷ்டம் என்னைக்குமே என் பக்கம் தான் இருக்கு. பணம் வைத்தா என்ன கத்துற சோம்பேறி? என் வீரத்தை நிரூபிக்கிற விஷயத்துல எவன் குறுக்க வந்தாலும் சரி, மண்டப்பையில அவனை கொன்னுடுவேன். என்னைக்குடா நம்ம ஊர்ல அடுத்தவன் பேச்ச கேக்குறீங்க? போ, உனக்கு என்னென்ன ஆசை இருக்க எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறமா வந்து என்ன மீட் பண்ண ஆபீஸ்ல. பாருங்க, யாரு இங்க வராதனாலதான் என் திருட்டு வேலையை நான் ரொம்ப நிம்மதியா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடா, நான் தேவையில்லாம பொருளையை கிளப்பி விட்டு என்னை நாசம் பண்ணிட்டேன். இனிமே இங்க மக்கள் வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இல்ல இங்க வரதுக்கான தைரியம் மோட்டோவுக்கு மட்டும் தான் இருக்கு. எப்ப மோட்டோ இங்க வரானோ அப்ப நாம அவனை டைரக்டா மேலோகத்துக்கு பார்சல் பண்ணிடுவோம். என்ன நான் சொல்றது? நாங்க எல்லாத்துக்கும் இப்ப தயாரா இருக்கோம், புரிஞ்சுதா? டேய் மோட்டோ, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போயிலடா. நண்பன் சொல்றதை கேளுடா. அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சு வீட்டுக்கு போயிடலாம்டா. அவன் அரவணைக்கிறதாண்டா என்ன மாதிரி மாவீரர்களுக்கெல்லாம் பெருமை. உனக்கு என்ன தெரியும்? பாய் பாய் மோட்டோ. என்ன சத்தம்? அடே மோட்டோ, எப்படியாவது